ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஷாய்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி சிக்கன் சில்லி. ரொம்ப ஈஸியாக பிக்னஸ் கூட செய்கிற மாதிரி எப்படி செய்யலான்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். இதுக்கு நான் 400 கிராம் சிக்கன் போன்லெஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு போன்லெஸ்ஸாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், சீக்கிரமே வெந்துடும். அதனால் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. நல்லா தின்னா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் நான் அரிசி மாவு 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். கார்ன்ஃப்ளவர் 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். இந்த மெஷர்மெண்ட் இதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர், நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணியில் நம்ம மிக்ஸ் பண்ணாமல் ஆயிலில் மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்போ எண்ணெய் கொஞ்சமாக குடிக்கும், நல்ல முறுமுறுன்னு வரும். நான் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணுறேன், 1 டீஸ்பூன் மட்டும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் நிறைய சேர்த்துறாதீங்க. நிறைய தயிர் சேர்த்திங்க அப்படின்னா அந்த மசாலா எண்ணெயிலேருந்து பிரிய ஆரம்பிச்சிடும். அதனால இந்த சாஃப்ட்னஸ்க்காக கொஞ்சமாக தயிர். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள், எல்லா பீஸ்லேயுமே நல்லா பட்டிருக்கு. இப்போ இது ஒரு மணி நேரம் மேரினேஷன் பண்ணி நல்லா ஊற விட்டுறலாம். அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நல்லா வாசனைக்காக ஒரு 2 கொத்து கருவேப்பிலை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அப்போ இந்த கருவேப்பிலை வாசனையும் நல்லாயிருக்கும். இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு மணி நேரத்துக்கு விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 மணி நேரம் நல்லா மேரினேஷன் ஆயிருக்கு. சிக்கன்லாம் நல்லா அந்த மசாலாவில் ஊறி இருக்குது. பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா? கடையில் வாங்குகிற மசாலா பவுடர் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, இந்த மாதிரி வீட்டிலேயே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடாக இருக்குது. இப்போ நம்ம இந்த சிக்கன் சேர்த்துடலாம் எண்ணெயில். இப்போ பார்த்தீங்கன்னா மீடியம் டு லோவில் அந்த ஃப்ளேமை மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, இப்போ சிக்கன் கருகிரும். இப்படி நம்ம மீடியம் டு லோ ஃப்ளேமில் நம்ம வச்சு பொரிக்கும் போது நல்ல உள்ளே எல்லாம் நல்ல கிறிஸ்பாக வரும் நமக்கு இந்த சிக்கன் சில்லி. இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். நான் 65 பொரிக்கிறதுக்காக இந்த சின்ன கடாய் வச்சுருப்பேன். இப்போ ஆயில் கொஞ்சமாக செல்லும். இன்னொரு டிப்பு உங்களுக்கு சொல்கிறேன். சிக்கன் நம்ம எப்போவுமே 65 பண்ணும்போது கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஒரு 4-5 பீஸா சேர்த்து ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஆயில் ரொம்ப நம்ம ரீயூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? அதனால் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அந்த மாதிரி நீங்கள் பொரிச்சுக்கோங்க. அப்போ எண்ணெய் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகாது. ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்கல. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு எப்படி 65 செஞ்சாலும் சிக்கன் சில்லி எல்லாம் செஞ்சாலும் எனக்கு கலர் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பதில் நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் கலந்து சேர்த்துக்கலாம். நல்ல கலர் வரும் உங்களுக்கு. இப்போ நல்லா ஃப்ரையாக இருக்குது பாருங்கள். இந்த சத்தம்லாம் அடங்கிருச்சு அப்படின்னால ஃப்ரை ஆகிடுச்சின்னு அர்த்தம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம். அடுத்த பேட்ச் போட்டுடலாம். வெறும் ரசம் வச்சு நீங்கள் இந்த மாதிரி 65 செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பரான ஒரு ரெசிபி, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபி. ஹோட்டல் போனாலும் நம்ம இது தான் எப்போவுமே ஆர்டர் பண்ணுவோம். அது நம்ம வீட்டிலே ஈஸியாக செய்யலாம், பிக்னஸ் கூட செய்யலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம ஃப்ரை பண்ண நம்மளே சாப்பிட்டுட்டே இருப்போம். சாப்பாடுக்கு அப்புறம் தான் நமக்கு போகும். அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மிச்சம் இருக்கிறதையும் நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சூப்பரான ஒரு சிக்கன் சில்லி ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்துட்டு அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி அல்லுங்க. அந்த கருவேப்பிலை வாசனையோட ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை சேர்த்து சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ்க்கு நம்ம ஷாய்ஸ் ரெசிபிஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பவுமே ஹாப்பியாக இருங்க. பி பாசிட்டிவ், டேக் கேர், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.